ஹாய், ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டூ சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதான் நல்லா உங்களுக்கு புரியும். ஆரம்பத்துலேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிக்கிறோம்? ஒரு ஏர்னிங் பாயிண்ட் தான். எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து யாருக்கும் போட்டி, பொறாமை எதுவுமே இல்ல. ஏன்னா யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். உங்களோட திறமைய நம்பி தான் அது உள்ள இருக்கு. ஸோ உங்களோட திறமையின் அடிப்படையில தான் உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயில் அக்கவுண்ட் வேணும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா, ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடிய யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, புதுசா ஒரு மெயில் ஐடிய யூஸ் பண்றது நல்லது. அதனால ஃபர்ஸ்ட்டு Gmail உள்ள போங்க. Chromeல Gmail வந்துரும். ஒரு Gmail அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணணும் புதுசா. ரைட்டா? ஸோ அதனால Gmail அக்கவுண்ட் சைன் இன் குடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால வருது. சப்போஸ் அப்படி இல்லாத நேரத்தில இப்படி வரும். கிரியேட் எ Gmail. ரைட்டா? போய் கிரியேட் பண்றதுக்கு ஓப்பன் ஆகி வந்துரும். இப்போ மொத நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்படி வந்து நிக்கும். இப்போ கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தோம்னா, பெர்சனல் யூஸுக்கா இல்ல வேற பிசினஸ் இந்த மாரி இருக்கா அப்படின்னு கேட்கும். நம்ம பெர்சனல் யூஸே குடுக்கலாம். ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம். நம்மளோட தான் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நேம். உங்களோட நேம் குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு என்னோட நேம் குடுத்துருக்கேன். என்னோட நேம் அலெக்ஸ் பாண்டி. ஸோ லாஸ்ட் நேம் ஆப்ஷனல் தான். குடுக்கலாம், குடுக்காமலும் இருக்கலாம். பட் எம் வந்து குடுத்துடலாம். இனிஷியல் குடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன். பேசிக்கா வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்த எப்படியும் குடுத்துருங்க. ஜென்டல், மேல் ஆர் ஃபீமேல் குடுத்து நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுவே வந்து சூஸ் பண்ணி, உங்க பேர்ல இந்த மாரி மெயில் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டும். m.alexpandi@gmail.com. இது கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கு. சிம்பிளா இருக்கு. அப்படியே குடுத்துடலாம். அதுவே குடுக்கும். அப்படி இல்லாத நேரத்தில நீங்களே குடுத்துக்கலாம். அப்போ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாத்தையும். ஸ்மால் லெட்டரும் இருக்கணும், கேப்ஸ்ல இருக்கணும், அ நம்பர்ஸ் இருக்கணும். ஒரு யூனிக் அதாவது ஒரு சிம்பல் ஏதாவது இருக்கணும். ரைட்டா? அதான் கரெக்ட். ஸோ ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்குது. ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் மீன்ஸ் ஏதாவது புதுசா வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்றோம். ஆல்ரெடி சப்போஸ் இது ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒண்ணு ஹேக் பண்றாங்க அப்படின்னா, ரெக்கவரி மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்மளோட ரெக்கவரி ஐடி குடுப்போம். அலெக்ஸ் பாண்டி iPhone @gmail.com. ஸோ இது என்னோட ஐடி. ஸோ அதனால ரெக்கவரி மெயில் ஐடிக்கு நான் அத குடுக்குறேன். ஓகேவா? ரைட். ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அக்ரி குடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்கும். நமக்கான மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப என் பேர்ல ஒரு மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. அங்க டைரக்ட்டா நீங்க யூடியூப் போயிருங்க. அந்த மெயில் ஐடிய லாகின் பண்ணிட்டு, அதுல தான் யூடியூப் ஹோம். ரைட்டா? ரைட். இதுல யூடியூப் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பிளாங்க்கா நிக்கும். உங்களோடது அப்படியே வந்து நிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரியேட் பிளஸ் ஐகான் இருக்கா? ஸோ அந்த இடத்துல கிரியேட்ன்னு இருக்கு. இந்த கிரியேட் அமுக்குங்க. அப்லோட் வீடியோ. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப தான் மொத ஒரு யூடியூப் சேனல கிரியேட் பண்ண போறீங்க. இதுக்கு பேர் வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. யூடியூப் சேனல்னா ஒரு யூனிக்கான பேர் வேணும். அந்த பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்மளோட பேர் வச்சோம்னா, அது யாரும் சர்ச் பண்ணா நல்லா இருக்காது. அது இப்ப எப்படி அலெக்ஸ் பாண்டி அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா நல்லா இருக்காது. ஸோ யூனிக்கான ஒரு பொதுவான நேம் இருக்கணும். அந்த பொதுவான நேம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு பழைய ஒரு யூடியூப் சேனல் கூட ஒரு யூடியூப்ல போயிட்டு, நீங்க வந்து வீடியோ செர்ச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடத்துல நீங்க நெனைக்கிற பேர். இப்போ வந்து ம் என்ன குடுக்கலாம்? ஃபைண்டிங் ஃபைண்டிங் PIRDS ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு குடுங்க. இப்போ ஃபைண்டிங் பேர்ட்ஸ் குடுத்ததுன்னா, இங்க ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர்ல போனீங்கன்னா, வீடியோவோட டைப் பண்ணணுமா? இல்ல சேனல், பிளேலிஸ்ட், மூவின்னு இருக்கும். நமக்கு சேனல்ல வந்து இந்த நேம்ல சேனல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அப்படின்ற சேனல் இங்க இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க. ஏன்னா இது ஃபுல்லா வந்து இதில யூடியூப் சேனல் நேம் தான் வரும். ஃபைண்டிங் அனிமல்ஸ் அண்ட் பேர்டுன்னு ஒரு சேனல் இருக்கு.
பேர்ட்ஸ் ஃபவுண்டுன்னு இருக்கு. நெறைய பேர்கள் இருக்கும். பரவாயில்லையா? நம்ம தேடுன பேரு மேக்ஸிமம் யாரும் வைக்கல. ரேரா தான். யாரும் வைக்கல. வச்சிருந்தா இதுல வந்துரும். ஸோ ஃபைண்டிங் பேர்ட்ஸ் சூப்பர். ஓகே. அப்ப இந்த மாரி பேர்ல யாரும் சேனல் இல்ல அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப டைரக்ட்டா நம்ம என்ன செய்யலாம்? யூடியூப் அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம்ல. இந்த இடத்துல ஃபைண்டிங் பேர்ட்ஸ், ஃபைண்டிங் பிஐஆர்டிஎஸ் ஃபைண்டிங் பேர்ட்ஸ் குடுத்துடலாம். ஹேண்டில் அதுவா மாறும். ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அட் ஜிம் மாத்திருச்சு. அதுவே ஹேண்டில். ஐ மீன் இது சும்மா ஒரு ஐடி மாரி தான். பட் இதுதான் பேர். இப்ப கிரியேட் சேனல் குடுத்துடலாம். கிரியேட் ஆயிரும். இப்போ மொத நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பேர தேடுனாலும் யாரும் எங்கேயும் வராது. ஃபர்ஸ்ட்டு சும்மா ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சேனல். இந்த சேனலுக்கான லோகோ, பேனர் இதெல்லாம் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபைல் போங்க. கஸ்டமைஸ் சேனல் உள்ள போனோனே ப்ரொஃபைல் இருக்கும். அதில ஃபர்ஸ்ட்டு பேனர், பேனர் இமேஜ் அப்படின்னு இருக்கா? இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில கேன்வா இப்பலாம் வந்து அது கொஞ்சம் ஃப்ரீயா தான் கிடைக்கும். நீங்க கேன்வாக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கேன்வான்றது அது ஒரு எடிட்டிங் இது. ஆன்லைன்ல தான் இருக்கும். நம்ம மொபைல்ல கூட இருக்காது கேன்வாலாம். இதில போயிட்டு யூடியூப் பேனர்ன்னு அடிங்க. யூடியூப் பேனர். அதுவே வரும். யூடியூப் சேனல் பேனர் வருதா? இதில நெறைய வந்து டேம்ப்ளெட்ஸ் இருக்கும். இந்த டேம்ப்ளெட்ஸ்ல நமக்கு ஏதாவது கொஞ்சம் பிடிச்ச மாரி இருந்துச்சுன்னா, இத தூக்கி நம்ம அத வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த காசு கட்டுற மாரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து ஃப்ரீயா தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா, நமக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளும் கிடையாது. ஸோ, இது கூட நல்லா இருக்கா? இது கொஞ்சம் நல்லா இருக்க மாரி தெரியுது. ஃபோட்டோஸ்ல ஃபோட்டோஸ் இல்லாம பண்ணணும். ம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்க்குற மாரி ஒரு ஸ்டைலா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ, இத நம்ம ஓப்பன் பண்ணும்போது கஸ்டமைஸ்ட் திஸ் டெம்ப்ளேட். இந்த இத குடுத்துட்டீங்கன்னா, உள்ள இத வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த பேரு இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியும். இப்ப இந்த பேர நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபைண்டிங் பேர்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ, ஃபைண்டிங் பிஐஆர்டிஎஸ் ஃபைண்டிங் பேர்ட்ஸ். கீழ நம்மளோட பேரு, அது உங்களோட பேர கூட குடுத்துக்கலாம். ஆ விளாக் வித் அலெக்ஸ். ரைட்டா? இப்படி நம்மளோட பேர குடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு அழகா தெரியும். இது என்ன செய்றீங்க, ஷேர் குடுத்துட்டு டவுன்லோட் குடுத்துருங்க. இங்க ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கு. டவுன்லோட் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். ரைட்டா? இது முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லோகோ வேணும். ஃபைண்டிங் பேர்ட்ஸோட லோகோ. இந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு சாதாரணமா 2, 3 வழிகள் இருக்கு. ஒண்ணு ChatGPT இல்லன்னா Gemini. இந்த 2மே ஏஐ தான். ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் நம்மளால. ஸோ, ஃபர்ஸ்ட்டு Geminiல குடுத்து பார்ப்போம். Geminiல வந்து நம்ம ப்ராம்ப்ட் குடுக்கணும். ப்ராம்ப்ட் குடுத்தா தான் அதுக்கான வேல்யூ அதோட நம்ம என்ன கேட்கிறோமோ அத கொண்டு வரும். பெருசா நம்ம வந்து குடுக்க தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம பொதுவா குடுக்கலாம். அதாவது கிரியேட் எ லோகோ. ரைட்டா? லோகோ ஃபார் யூடியூப். யூடியூப். ஆ எப்படி எந்த மாரி லோகோ வேணும்னா, ஆ ரிலேட்டட் ரிலேட்டட் டூ ம் ஃபைண்டிங் பேர்ட்ஸ். ரைட்டா? ஸோ, இந்த ஃபைண்டிங் பேர்ட்ஸ வந்து கோலன் குடுத்து தனியா இது பண்ணிக்கங்க. கொட்டேஷன் மார்க் இருக்கு. அப்பதான் அதுக்கு வந்து எடுத்துக்கும். அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. ஸோ, கிரியேட் எ லோகோ ஃபார் யூடியூப் சேனல் ரிலேட்டட் டூ ஃபைண்டிங் பேர்ட்ஸ். இந்த ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு லோகோ ஒண்ணு எனக்கு கிரியேட் பண்ணி தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இப்போ அது ஜெனரேட்டிங் இமேஜ் ஆகுது பார்ப்போம். இதுலயும் பண்ணலாம். ChatGPTலயும் பண்ணலாம். ChatGPT, Gemini 2மே நல்லா தான் இருக்கு. இப்ப அதிகமா Geminiல நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஃபோட்டோஸ்லாம் மார்க் பண்ணி, ஃபேஸ் எல்லாம் வேற வேற மாத்தி சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. எனக்கே இது வந்து நம்ம இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பயங்கரமா இது பண்ணி பண்றதுக்கு டிலே ஆகும். பட் இது செம்மையா சூப்பரா குடுத்துருச்சு பாருங்க. இதே இத நம்ம இப்போ வந்து இதுல Geminiல குடுத்தோம். இத நம்ம ChatGPTல குடுத்து பார்ப்போமே. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். அது அழகா இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது யூடியூப் சேனலோட மேல ஒரு பறவை உட்காந்த மாரியும், கீழ ஃபைண்டிங் பேர்ட்ஸ்ன்னு சூப்பர். உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம். ChatGPT என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சில நேரம் இது எரர்ன்னு காட்டிட்டு நின்றும். அதனால தான் மேக்ஸிமம் நம்ம இப்ப Googleலயே பண்றது. அவன் உடனே குடுத்துட்டான். இவன் என்னமோ லேட் பண்றான். என்னன்னு தெரியல. லேட் பண்ணட்டும். பட் இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். எப்படித்தான் கிரியேட் பண்ணி தருதோ. சரி இந்த லோகோ ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த வேலைய பார்த்துடலாம். அப்ப ஃபைண்டிங் பேர்ட்ஸோட அடுத்தது கட்டம் கஸ்டமைஸ் சேனல் போயிட்டோமா?
இப்ப பேனர் இமேஜ் இத அப்லோட் குடுங்க. ஆல்ரெடி பேனர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைண்டிங் பர்ட்ஸ். இத இத வச்சு இப்படி வச்சுட்டு அப்படியே டன் குடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேனர் பை டிசைன் செட் ஆயிருச்சா? பார்த்தீங்களா? நவ் சம்திங் வென்ட் ராங் வைல் ஜெனரேஷன் யுவர் இமேஜ். இது வந்து இப்படித்தான் சாரிக்கு எடுத்து பேசாம போயிரும். நமக்கு இதுவே வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு. இத டவுன்லோட் குடுத்துடலாம். இப்ப இத நம்ம லோகோவா யூஸ் பண்ண முடியும் நம்மளால. டவுன்லோட் ஆயிருக்கு. இது 2, 3 தடவ நானும் ட்ரை பண்ணேன். இப்படித்தான் பண்ணுது. எரர்ன்னு வந்து நிக்குது. ரைட். நம்ம சேனல் அடுத்தது லோகோ. பிக்சர் கேக்குதா? இந்த பிக்சர்ல அப்லோட் குடுத்துட்டு, நம்ம இந்த பிக்சர உள்ள வைக்கணும். கரெக்ட்டா. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. லோகோ வச்சிடலாம். டன் குடுத்துடலாம். செட் ஆகிடுச்சு. அதேமாரி இதில நேம் ஓகே, ஃபைண்டிங் பர்ட்ஸ் இருக்கட்டும், ஹேண்டில் ஓகே, டிஸ்கிரிப்ஷன் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சேனல வச்சு என்னலாம் வீடியோ போடுறீங்க? என்ன வீடியோ போட போறீங்க? அப்படின்றத ஒரு டிஸ்கிரிப்ஷன் அத குடுக்கணும். இப்ப நீங்க ChatGPT கூட யூஸ் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றீங்க? ரைட் எ ரைட் எ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் YouTubeனே குடுங்க. YouTube டாபிக் எந்த டாபிக் சொன்னா குடுப்போமோ, ஆ இப்ப நான் இருக்கிறது வந்து தேனி. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட் விளாக். ரைட்டா? ஸோ இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம குடுக்குறோம். அதுக்கானத எடுத்து குடுக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் பண்ணட்டும் அப்படின்றத அதுவே எல்லாமே குடுத்துருச்சா? இப்போ ஒண்ணும் இல்ல. அத அப்படியே காப்பி பண்ண போறோம். காப்பி பண்ணிட்டு நம்ம எங்க போறோம்? நேரா டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்றோம். முடிஞ்சு போச்சா? 1000 வார்த்தைகள் எழுதுனா நமக்கு மொத்தமே 726 தான் வந்திருக்கு. ஓகே. நம்ம தேனி சம்மந்தமா போறதுனால அப்படி வந்துருச்சு. ஓகே. இதுல நீங்க சேனலோட நீங்க Facebook ஆட் பண்ணிக்கலாம். இல்ல Insta இருந்தா Instaவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். பட் நமக்கு இது தேவையில்ல. ஓகே. நெக்ஸ்ட் கீழ வாட்டர் மார்க். வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா, கீழயே நம்மளோட வாட்டர் மார்க்கும் வரும். ஸோ அதுக்கும் நம்ம சேனல் லோகோவே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து 1 எம்பிக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லுது. இது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இப்ப பப்ளிஷ் குடுக்கலாம். பப்ளிஷ் குடுத்துட்டா நம்மளோட சேனல் இப்ப இந்த எஃப்ன்றது கிரீன் கலர்ல இருக்குல்ல. இப்ப நம்மளோட லோகோ இங்க மாறுதா? அப்படின்றத பார்த்துடலாம். இன்னும் பப்ளிஷ் ஆகல. ஓடிட்டுருக்கு. ஓட ஓடுதா? சேனல் ஆரம்பிச்சப்பட்டா பத்தாது நண்பா. அதுக்கு வீடியோ வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சேனல் ரன்னிங்ல இருக்கும். நான் நெறைய தடவ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சேனல் அப்படியே விட்டுட்டு போயிருவேன். நம்மளோட வேலை வேற வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இத ஒரு முக்கியத்துவம் குடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அது ஒரு நல்லது. ரைட். உங்களுக்கான இது ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, லோகோவும் ரெடி ஆயிருச்சு. பேனர் டிசைனும் செம்மையா உட்காந்துருச்சு. இப்ப இப்போ ஃபர்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்றத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோல இதுவே பாத்து 13 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஸோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா, அதுக்கு வெரிஃபையும் கேட்கும். மொத நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அது தம்ப்நெயில் வைக்கவே முடியாது. தம்ப்நெயில் மீன்ஸ் ஒரு வீடியோவா அது மேலாட்ல பார்த்தோனே உள்ள கிளிக் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி அழகா எடிட் பண்ணி வைக்க முடியும். அப்படி வச்சாக்கா பார்வையாளர்கள் ஈஸியா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வீடியோ போடும்போது நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சாச்சு, லோகோ வச்சாச்சு, பேனர் டிசைன் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. ஓகேவா? இப்ப நீங்க நார்மலா ஒரு யூடியூப் சேனல்குள்ள போயிட்டு உங்களோட ஃபைண்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு குடுங்க. சர்ச் பண்ணுங்க. அதேமாரி ஃபில்டர்ல கூடவும் நீங்க போயிட்டு சர்ச் பண்ணலாம் சேனல். உங்களோட சேனல் வந்து வருதா அப்படின்றத பாருங்க. ஃபைண்டிங் பேர்ட்ஸ். அப்படி இல்லன்னா, இதுல நம்ம ஹேண்டில் குடுத்தோம் இல்லையா? ஃபைண்டிங் பேர்ட்ஸ்ன்னு தான் வந்துச்சு. அத கூட குடுக்கலாம் நீங்க தெரியுமா? ஃபைண்டிங் பேர்ட்ஸ் வந்துருச்சா? ஃபைண்டிங் பேர்ட்ஸ் இது ஹேண்டில். இத ஓப்பன் பண்ணுங்க. கரெக்ட்டா லோகோவும் வந்துருச்சு. அழகா வந்துருச்சா? இதுதான் ஷேப். செம்மையா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஸோ யூடியூப் பத்தி அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் நண்பா. அடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்து நம்ம நெறைய வீடியோக்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்றது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். கண்டிப்பா. ஏன்னா இதுவே ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போட்டா தான் அது கரெக்ட்டா இருக்கும் நண்பா. வணக்கம் நண்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.